சத்தமா இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து செய்கிறோம். இந்த டேஸ்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, வெளியில் வந்து விறகு அடுப்பு பற்ற வைக்கலாம். இங்கிட்டு வந்து எடுங்கண்ணா, அங்கிட்டு வந்து எடுத்தா தெரியுதா? பிடிச்சி பிடிச்சுமா அது வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குப்பா. நம்ம இப்போ வந்து சிக்கனை போடலாம். உள்ள காமி. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி வறுவல் சொல்லிருக்கேன். நாட்டுக்கோழி வறுவல். இந்த பாருங்க எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. உப்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, 2 பச்சை வெங்காயம், 2 கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்குறோம். அதெல்லாம் வதங்குது. சிக்கன் இந்த கழுவுனது மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம். डैडी आ गया, वेट करो. डैडी आ गया, वेट करो. நம்மெல்லாம் விறகு அடுப்புலேயே ஜோராக்கணும். நாலு ஊர் வாயை மூடுறதுக்கு தான் கேஸு. இல்லைன்னா எனக்கு இந்த அடுப்பு தான் பிடிக்கும். அடுப்புலாம் தெரியுமா? அது நம்ம அதை எடுக்கிறோம்னா சரி, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். சரிங்களா? பாருங்க நல்லா வந்து வதங்குது. ஒரு 2 பூவு, கொஞ்சம் கல்பாசம், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க? என்ன நல்லா பண்றீங்கன்றா. अरे देखो चलिए, இதுனே சூப்பரா போயிருமே. வறுத்த உடனே இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு கூட போடுறேம்மா, ஒன்றும் செய்யாத. அடுத்து நம்ம இங்கே பாருங்க, கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சோம்பு, சீரகம், கசகசா இதுகளை வறுத்துக்கலாம். சுரேஷா இல்லை இல்லை அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வர போற வீடியோஸ் காட்ட. मेरे पापा आ गए, तुम घर जाओ, मेरे पापा आ गए. என்ன டி-ஷர்ட் போட்டு போனாரா அன்னைக்கு? பாருங்க போதும், இந்த அளவுக்கு வறுத்தது. நம்ம தூக்கி கொட்டிடலாம். வறுத்து அரைச்சா தாங்க நல்லா இருக்கும். பாய் பாய். வெங்காயம் வதங்குதுங்க. வெங்காயம் வதக்கலாம். நம்ம கிட்ட பெரிய வெங்காயம் தான் கிடைக்கிது, சின்ன வெங்காயமெல்லாம் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அங்கே நம்ம பக்கங்களில் சின்ன வெங்காயம் வச்சு செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இது இல்லாத பக்கம் என்ன செய்யறது? கொண்டையா கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கான். ஆமா, இன்னொரு தக்காளி எடுத்துட்டு வாயா. 2 தானே கேட்டீங்க. இன்னொன்று கொண்டு வா. ஆமாம், 2 தக்காளி கூட போட்டுக்கலாங்க.
தக்காளி. அது விறகடுப்பில் செய்கிறதே அது ஒரு மாதிரி தாங்க, நல்லா இருக்கும். உண்டையா 1 கிலோ சிக்கன் இல்லை, எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி ஊற்றணுங்க. அங்கிட்டு போயா, அடுப்பு போய் அங்கிட்டு. இறக்கிடலாம், இறக்கிடலாம் அதை. ஓகே, சட்டியே சரிங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ வெங்காயமெல்லாம் வதக்கி அரைச்சோம்ல, அந்த வெங்காய விழுதுகள், அந்த பொடி மல்லி மிளகாய் வத்த எல்லாமே இந்த தண்ணி உப்பு, இந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். உப்பு போதுங்க, எல்லாம் போட்டான். கொஞ்ச நேரம் கொதிக்கவும் இறக்கிடலாம். நமக்கு வந்து நாட்டு சிக்கன் குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி வறுவல். சரியா போயிருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது. வாசம் பாருங்கள், கம்மன்னு இருக்குது. அது உண்மையிலே வந்து வறுத்து அரைக்கிறது, இந்த விறகு அடுப்பில் வச்சாலே அந்த சமையல் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி வத்தவும் இறக்கிறது. சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். சரிங்களா, எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே எடுத்து காட்டுங்க கரண்டியில். இந்த பாருங்க, சூப்போட காமிக்கணும். கரண்டியில் எடுத்து காமிக்கணும். இது அகப்பையில் வரமாட்டேங்குது. இந்த 2 பீஸ் தான் வருது. ஓகே, இப்போ இறக்கிடலாம். ஓகே, இப்படி கூட என்னைய கூட காமி உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. இது பாருங்க நல்லா வெந்திருக்குது எல்லாமே. சரி, இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய் பாய்.